ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் வந்து எப்பயுமே ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகா, இவங்க டீச்சராக இருக்காங்க, இவங்க டாக்டராக இருக்காங்க, இவங்க நமக்கு கிடச்சா போதும் அப்படின்னு இருக்கும். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் தாலி கட்டிட்டு எல்லாம் பரிசு கொடுக்க வருவாங்க இல்லையா? அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு டக்குன்னு தோணும், இந்த பொண்ணு அழகாக இருக்கே நம்ம ஒய்ஃபை விட அப்படின்னு அன்னைக்கே தோணும். தோணாமல் இருக்கவே இருக்காது. இவங்க ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் சாய்ஸ் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து வர்ற காலங்கள் எல்லாமே எந்த பெண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க வெள்ளையாக இருக்காங்க, இவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம ஒய்ஃபு அப்படி கம்பேரிசன் வரதான் செய்யும். ஆனால் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு உங்களுக்கு சவர்ட்டனை செய்ய மாட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒய்ஃபு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்காக உழைக்கிறாங்களே, இதுதான் நம்மளோட சொர்க்கம் அப்படின்னு நீங்கள் மனைவியை நினைக்கணும், குடும்பத்தை நினைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சந்தோஷம் நினைக்கும். கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையே கம்பேரிசனாக முடிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்.